மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 50க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சேலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட பெண்களின் வீடியோவை எடுத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. பெண்களின் ஆபாச வீடியோக்களை பயன்படுத்தி அவர்களை தவறான தொழிலிலும் ஈடுபடுத்தியதாக கூறப்படுகிறது. சேலத்தில் ஓர் பொள்ளாச்சி சம்பவமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆதாரங்களை காவல்துறை அளித்ததா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 10 நாட்களுக்கு முன்னர் ஆதாரங்களோடு சேலம் காவல் ஆணையருக்கு புகார் மனு ஒரு பெண்ணால் அனுப்பப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க ஆணையிட்ட காவல் ஆணையர் விசாரணைக்காக சேலம் கொண்டாலம்பட்டி காவல் நிலையத்திற்கு அந்த மனு மாற்றப்பட்டதாகவும் கொண்டாலம்பட்டி காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மணிகண்டன் மற்றும் அவருக்கு துணையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், பெண்களுக்கான பாதுகாப்பு கடந்த ஆட்சியில கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. இந்த ஆட்சியிலையும் அது தொடர்பான செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேள்விப்படுகிற வகையில அங்க என்ன நடந்தது, யார் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்களா, என்ன நடக்குது? சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இவர் அதே பகுதியில் மல்லிகை கடையும் வைத்து நடத்தி வருகிறார். இதை பயன்படுத்தி கொண்ட அவர் அந்த மல்லிகை கடைக்கு வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அல்லது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறிவைத்து அவர்களுக்கு உதவி செய்வது போல் நடித்திருக்கிறார். பின்னர் அவரது செய்யும் உதவியை நம்பி அந்த பல பெண்கள் அவரை நாடி சென்றிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட மணிகண்டன் அந்த பெண்களை தனியாக அழைத்து சென்று தனது பாலியல் இச்சைக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவ்வாறு அவரும் சிக்கிய பெண்களை அந்த பெண்களுக்கே தெரியாமல் ரகசியமாக வீடியோ பதிவு செய்து அந்த வீடியோ பதிவை கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த பெண்களை மிரட்டி பல முறை உல்லாசமாக இருந்திருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவ்வாறு அவருடன் சிக்கிய அந்த பெண்களை தனது நண்பர்களுக்கும் இரையாக்கி இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் நம்மிடம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இரவு வேளைகளிலும் மற்றும் பல்வேறு நேரங்களில் செல்போனில் வாட்ஸ்அப் மூலம் வீடியோ கால் செய்து அந்த பெண்களை ஆபாசமாக பேசியும் வைத்திருக்கிறார். அந்த வீடியோ காட்சிகளும் அவரது செல்போனில் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவரால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அந்த நபரை தொடர்பு கொண்டு பேச போது என்னால் இது இனியும் உன்னோட ஒத்துழைக்க முடியாது என கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு அந்த மணிகண்டன் உன்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் தன்னிடம் இருப்பதாகவும் நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் இந்த வீடியோக்கள் அனைத்தும் சமூக வலைதளத்தில் பரவிடுவேன் என மிரட்டியிருக்கிறார். இதனால் அதிர்ந்து போன அந்த பெண் முதலில் மணிகண்டனை சந்தித்து நேரில் பேசியிருக்கிறார். அப்போது தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட அந்த பெண் அவரது செல்போனில் வைத்திருந்த பல பெண்களின் ஆபாச வீடியோக்களை தனது செல்போனுக்கு மாற்றிக்கொண்டு அங்கிருந்து சாதுரியமாக தப்பித்து சென்றிருக்கிறார். பின்னர் ஒரு கட்டத்தில் அந்த வீடியோக்கள் அனைத்தையும் ஒரு பென்டிரைவில் காப்பி செய்து சேலம் மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த 2 காப்பிகளாக போட்டு கடிதத்தின் மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார். பின்னர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அந்த கடிதம் சேலம் மாநகர காவல் ஆணையாளரிடம் செல்லவே அவர் இதை விசாரிக்கும்படி கொண்டலாம்பட்டி காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் கொண்டலாம்பட்டி போலீசார் சம்பந்தப்பட்ட மணிகண்டனை நேரில் அழைத்து முறையாக விசாரிக்காமல் அவர் வைத்திருந்த செல்போனில் வைத்திருந்த அந்த ஆபாச வீடியோக்களை அழித்துவிட்டு அவரிடம் எந்த ஒரு வாக்குமூலம் பெறாமல் திருப்பி அனுப்பியதாக பாதிக்கப்பட்ட பெண் நம்முடன் தெரிவித்திருக்கிறார். எனவே இது போன்ற பாலியல் சம்பவங்களில் போலீசார் மிகுந்த தீவிரமாக செயல்பட வேண்டும். ஏனால் அந்த பெண் நம்முடன் கூறும்போது சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் அந்த மணிகண்டனின் செல்போனில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது எனவும் மேலும் காவல்துறை நம்பிதான் நாங்கள் நாடி சென்றோம். ஆனால் காவல்துறை எங்களுக்கு எந்தவித உதவியும் செய்யாமல் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தப்பிக்க வைத்ததாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் பொள்ளாச்சி வன்கொடுமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது சேலத்திலும் ஒரு பாலியல் வன்கொடுமை அரங்கேறிப்பது
மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருமே மிகுந்த ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் வந்து அந்த மணிகண்டன் கூறிய ஆசை வார்த்தையை நம்பிதான் அந்த பெண்கள் வந்து அவரிடம் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மணிகண்டன் அந்த ஆபாச காட்சிகளை வந்து செல்போனில் ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொண்டு அவர் வந்து பல முறை அந்த பல பெண்களிடம் வந்து உல்லாசமாக இருந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவரது நெருங்கிய நண்பர்களுக்கும் அந்த ஆசைக்கு இணங்க வேண்டும் என கட்டாயப்படுத்தி அவரிடம் அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து இதில் தவறு செய்த அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நம்மிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடர்பு கொண்ட போது உங்கள் மூலமாக நாங்கள் எங்க வேணா வந்து இந்த சாட்சியம் அளிக்கலாம் என நமக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே காவல்துறை அதிகாரிகள் முறையாக விசாரணை நடத்த வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த புகாரில் சிக்கிய மணிகண்டன் மீது ஏற்கனவே சேலம் மாநகரத்தை பொறுத்தவரை கொண்டலாம்பட்டி, அம்மாப்பேட்டை, அதே போல் அன்னதானப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்கள் வந்து குட்கா கடத்தல் வழக்கானது அவர் மீது நிலுவையில் இருக்கிறது. அந்த பகுதியில் வந்து மளிகை கடை வைத்துக் கொண்டு அவர் அங்கிருந்து குட்கா பொருட்கள், அதாவது தமிழகத்தில் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களையும் விற்பனை செய்து வருகிறார். எனவே இது போன்ற குற்றவாளியை வந்து கண்காணிப்பதுதான் காவல்துறை வேலை. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பல பெண்களை வந்து இவர் சீரழித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இவர் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இவர் போலீசார் பார்வையிலிருந்து எப்படி தப்பித்தார், மேலும் இந்த மாதந்தோறும் தவறாமல் நீதிமன்றத்தில் ஆஜராகி வரும் இவர் இது போன்று அந்த பெண்களை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமைக்கு பயன்படுத்திய சம்பவம் எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் போனது. அவர்கள் எழுதிய புகார் கடிதம் நமக்கு சிக்கியது. அந்த புகார் கடிதத்தில் அவருடைய செல்போன் பாஸ்வேர்டு மற்றும் அவர் எங்கெங்க அந்த வீடியோ ஃபைல்களை வைத்திருக்கிறார் என அனைத்து காட்சிகளையுமே அவர்கள் வந்து எழுத்துப்பூர்வமாகவும் அவர்கள் அனுப்பிய அந்த பென்டிரைவ் மூலமாகவும் காவல்துறையிடம் சென்றிருக்கும். ஆனால் அதை கூட பார்க்காமல் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் நேரில் அழைத்து உடனடியாக அவர் செல்போனில் இருந்த வீடியோக்களை மட்டுமே அழித்துவிட்டு திருப்பி அனுப்பது எதற்காக என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. எனவே உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதோடு இது தவறு செய்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி.